وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. عن أبي مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ بالآيتين من آخر سورة البقرة في ليلة كفتاه. وقال أيضا عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تجعلوا بيوتكم مقابرا إن الشيطان ينفر من البيت الذي تقرأ سورة البقرة. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. நாம் அனைவரும் அவனையே புகழ்கின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம்.
அவனிடமே பாவ மன்னிப்பு கோருகின்றோம். நாம் அனைவரும் அவன் மீது முழு நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். அவனையே சார்ந்து இருக்கின்றோம். நாம் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றோம். தீய எண்ணங்களிலிருந்தும் தீய செயல்களிலிருந்தும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருகின்றோம். நாம் அனைவரும் சாட்சி கூறுகின்றோம், அல்லாஹ் ஒருவனே, அவன் தனித்தவன், அவனுக்கு துணை யாரும் இல்லை. வானத்தின் பூமியின் ஆட்சி அதிகாரமும் அவனுக்கே சொந்தம். நாம் அனைவரும் சாட்சி கூறுகின்றோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியானாகவும் இறுதி தூதராகவும் இருக்கின்றார். சொல்களில் மிக சிறந்த சொல் அல்லாஹுடைய வேதமாகும். வழிகளில் மிக சிறந்த வழி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழியாகும். காரியங்களில் மிக கெட்ட காரியம் நூதனங்களாகும். ஒவ்வொரு பித்தத்தான காரியம் வழிகேட்டில் நமக்கு தள்ளிவிடும். இந்த பித்தத்துவாதிகள் அனைவரும் நரகத்திற்கு நுழைவார்கள். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த உம்மத்து பித்தத்தான காரியங்களிலிருந்து விலகி சுன்னத்தான வழியை கடைபிடிக்க வேண்டும். இதில் நாம் அனைவரும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஜும்மாவுடைய குத்பாவிலும் திருக்குரானில் இருந்து சில வசனங்களை ஓதுவார்கள். அதில் கடைசி 2 வசனங்கள் சூரா அஹ்ஸாப் உடையது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஈமான் உள்ளவர்களே, நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ள வேண்டும். நேர்மையான பேச்சு பேச வேண்டும். இதனால் அல்லாஹ் உங்களுடைய அனைத்து காரியங்களையும் சீர்படுத்தி விடுவான், பாவங்களையும் மன்னித்து விடுவான். உங்களில் எவர் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் முழுமையாக பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹு தஆலா இந்த சமூகத்திற்கு கொடுத்த அருட்கொடைகளில் மிக சிறந்த அருட்கொடை திருக்குரான் ஆகும். இந்த திருக்குரான்
அல்லாஹுடைய கலாமாகும், அல்லாஹுடைய சொற்கள். இந்த பூமியிலே மிக சிறந்த கிதாப் அல்லாஹுடைய கிதாப் திருக்குரான் ஆகும். இந்த திருக்குரானை படித்து உணர்ந்து செயல்படுகிறார்களோ அவர்களும் அடியான்களில் மிக சிறந்த அடியானாக விளங்குகிறார்கள். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களில் சிறந்தவர் எவர் என்றால் யார் இந்த திருக்குரானை கற்றுக்கொள்கிறார்களோ, கற்றுக் கொடுப்பவரும் கற்றுக்கொள்பவரும் இருவரும் மிக சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறியிருக்கிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பாவிலே நான் உங்கள் மத்தியில் சூரா பக்ராவுடைய சிறப்புகள் என்ன, இது பற்றி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், அதை நாம் அறிவோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே கூறுகிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். லா தஜஅலு புயூதக்கும் மகாபிரா இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. நீங்கள் உங்களுடைய இல்லத்தை கபரஸ்தான் ஆக்காதீர்கள். இஸ்லாமியர்களுடைய இல்லம் இந்த பூமியிலே எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக சிறந்த சமூகம் இஸ்லாமிய சமூகமாகும். நாம் சாதாரண சமூகம் இல்லை. இதை நாம் முதலில் உணர வேண்டும். நாம் யார்? இந்த சமூகத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறியிருக்கின்றான், குந்தும் கைர உம்மா, நீங்கள் மிக சிறந்த சமூகமாக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு இந்த பட்டம் வழங்கி இருக்கின்றான். ஆகவே நம்முடைய இல்லம் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் உங்களுடைய இல்லத்தை கபரஸ்தானாக மாற்றிவிடாதீர்கள். ஏன்? கபரஸ்தானிலே தொழுகை கிடையாது, கபரஸ்தானிலே ஜிக்ர் கிடையாது, கபரஸ்தானிலே திலாவத் கிடையாது. மரணம் அடைந்தவர்களுடைய இடம் அது. அப்படி உங்களுடைய இல்லத்தை நீங்கள் ஆக்காதீர்கள். லா தஜாலு புயூதக்கும் மகாபிரா இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில் லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த இல்லத்திலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்றதோ அங்கிருந்து ஷைத்தான் விரட்டி ஓடுகின்றான். அதனுடைய தாக்கம் இந்த சூராவுடைய
சக்தி, இதனுடைய தாக்கம் அவனால் சமாளிக்க முடியாது. விரட்டி ஓடுகின்றான். எவ்வளவு பெரிய ஆயுதம், எவ்வளவு பெரிய சூரா இந்த குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கூறியிருக்கின்றான். ஷைத்தானை விரட்ட வேண்டும் என்றால் நம்மால் முடியாது. ஆனால் அதற்கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு ஒரு வழி வகுத்திருக்கிறார்கள், ஒரு வழி காட்டி இருக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய இல்லத்திலிருந்து ஷைத்தானை ஓட்ட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த சூறாவை ஓத வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூரா எவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ, இந்த சூறாவை எவர்கள் எடுத்துக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில பர்க்கத் வரும். فإن أخذها بركة وتركها حسرة ولا تستطيعها بطلا என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். எவர்கள் இந்த சூறாவை எடுத்துக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே பர்க்கத் வரும். பர்க்கத்து வந்தால் இது அல்லாஹ்வுடைய நேமத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவனுடைய வாழ்க்கையில வரும். வாழ்க்கையில ரஹ்மத் வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய அருள் வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிம்மதியான வாழ்க்கையாக மாறிவிடும். ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. வீட்டில எத்தனையோ நபர்கள் இருப்பார்கள். அத்தனை நபர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்வான். அந்த இல்லத்திலே அல்லாஹு தஆலா ரஹ்மத்தை இறக்குவான். எந்த வீட்டிலே அதிகமாக குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அங்கே அதிகமாக கைர் இறங்குகிறது. அந்த இல்லத்திலே ஏராளமான மலக்குமார்கள் வருகிறார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். அவர்கள் எங்கே குர்ஆன் ஓதப்படுகின்றதோ அந்த இல்லத்திற்கு வானவர்கள் மலக்குமார்கள் வருகிறார்கள். அவர்கள் வந்தால் ஷைத்தான் ஓடுகின்றான். நம்முடைய இல்லம் மிகவும் சுத்தமாக இருக்கும். நம்முடைய இல்லத்தில் பர்க்கத் இறங்கும். மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வார்கள். வதர்கஹா ஹஸரா, எவர்கள் இந்த சூறாவை விட்டுவிட்டாரோ அவர்களுக்கு கைதேசம், அவர்களுக்கு வாழ்க்கையில் இழிவுகள் வரும். எங்கே குர்ஆன் ஓதப்படவில்லையோ அங்கே ஷைத்தான் அதிகமாக வருகின்றான். அப்போ ஷைத்தான் நம்முடைய இல்லத்தில் இருந்தால் அங்கிருந்து கைர் போய்விடும், ஷர் வந்துவிடும், தீமைகள்.
ஆகவே நம்முடைய இல்லம் தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய இந்த திருக்குர்ஆனை ஓத வேண்டும். வலா தஸ்ததியூஹா பதலா. இவர்கள் இந்த பூமியிலே பலவிதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பூமியிலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். அது ஜீன்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஜீன்களும் இருக்கிறார்கள், மோசமான ஜீன்கள், மோசமான மனிதர்கள். கெட்டதே செய்ய வேண்டும், அவர்கள் கெட்டதே நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். இவர்கள் நம்மோடு இருப்பார்கள், நம்ம குடும்பத்திலே இருப்பார்கள். அதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சூரா அடிக்கடி நாம் ஓத வேண்டும். இந்த சூறாவை நாம் அடிக்கடி ஓதி வந்தால் அவர்கள் என்ன சூழ்ச்சி செய்தாலும் அவர்களுடைய சூழ்ச்சி நடக்காது, பாத்திலாகி போய்விடும், அழிந்து போய்விடும். அவர்களும் அழிந்து போய்விடுவார்கள். இவர்கள் ஒரு மனிதனுக்கு கெட்டது செய்யணும்னு நினைக்கிறார்களோ, சூனியக்காரர்கள் சூனியம் செய்கிறார்கள். அந்த சூனியத்தினுடைய தாக்கம் எதுவுமே நடக்காது. அவ்வளவு சிறந்த சக்தி வாய்ந்த சூரா இது. இன்றைக்கு நம்முடைய சமூக மக்கள் என்ன செய்கிறார்கள்? மற்ற சமுதாய மக்களின் அப்படியே காப்பி செய்கிறார்கள். ஷைத்தானை, ஜீன்களை ஓட்டுவதற்காக நம்முடைய இல்லம், நம்முடைய கடை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் யாருமே தீங்கு செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதற்கு மற்ற சமுதாய மக்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதே மாதிரி இன்று இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். வீட்டுக்கு முன்னால் படிகாரம் மாட்டுவது, வீட்டுக்கு வெளியே வாசலிலே தேங்காய் பச்சை கலர் பையிலே மாட்டு விடுவது, எலுமிச்சை அறுத்து போடுவது, கருப்பு சேவல் கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு கெட்ட பார்வை நடக்கக்கூடாது, நம்முடைய கடைக்கு கெட்ட பார்வை நடக்கக்கூடாது. அதற்காக இப்படிப்பட்ட செயல்கள், காஃபிர்கள் செய்யக்கூடிய செயல்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் செய்து வருகிறார்கள். நம்முடைய ஈமான் எவ்வளவு பலகீனமாகி விட்டது. நாம் இஸ்லாமியர்கள், நாம் ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், நம்முடைய செயல்பாட்டுகள் அவர்களை போல் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைக்கு கடை வீதியில் சென்று பாருங்கள், இஸ்லாமியர்களுடைய இல்லத்திற்கு சென்று பாருங்கள். அல்லாஹ் காப்பாற்றணும், அல்லாஹ் காப்பாற்றணும். நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு பக்கம் இபாதத் செய்கிறோம், ஒரு பக்கம் தொழுவாளி ஆகி இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய இல்லத்திலே ஒவ்வொரு மூலையிலையும் வீட்டுக்குள்ள சிறிய சிறிய பாட்டல்கள் மாட்டி விட்டு விழுவது. ஏன்? இது இருந்தால் நம்ம வீட்டுக்கு
கெட்ட பார்வை நடக்காது, யாரும் சூனியம் செய்ய மாட்டார்கள், ஜீன்கள் வரமாட்டார்கள், நம்முடைய வீடு பாதுகாப்பாக இருக்கும். ஷைத்தானுடைய செயல்கள் நாம் செய்கின்றோம். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலிருந்து நாம் விலகி ஒரு சிறந்த அடியானாக நாம் மாற வேண்டும் என்றால் நமக்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை காட்டி இருக்கிறாரோ அந்த வழியில சென்றால்தான் அடிக்கடி ஒவ்வொரு குத்பாவிலும் فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم, வார்த்தைகளில் மிக சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும் திருக்குர்ஆன், வழிகளில் மிக சிறந்த வழி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழியாகும். அந்த வழியை கடைபிடித்தால் தான் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வழியை விட்டு ஷைத்தானுடைய வழியை கடைபிடித்தால் நமக்கு இம்மையிலும் இழிவு வரும், மறுமையிலும் இழிவு வரும். பித்தத்தான காரியங்கள் நாம் எதுவுமே செய்யக்கூடாது. இன்றைய பெண்களும், இஸ்லாமிய பெண்கள் எங்கெங்கே செல்கிறார்கள், அல்லாஹ் காப்பாற்றணும், கோயிலுக்கு செல்கிறார்கள், தாய்த்தம் கட்டுகிறார்கள். கழுத்துல ஒரு தாய்த்தம், இடுப்புல ஒரு தாய்த்தம், கையில ஒரு தாய்த்தம், காலில் ஒரு தாய்த்தம், எங்க பார்த்தாலும் தாய்த்தம். இது தாய்த்தமுடைய மார்க்கமா? இது நமக்கு எந்த மார்க்கம் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கின்றான்? எந்த மார்க்கத்திலே நாம் இருக்கின்றோம்? இதையெல்லாம் விட்டு நாம் அல்லாஹுடைய வழியை கடைபிடிக்காமல் ஷைத்தானுடைய வழியை கடைபிடிக்கின்றோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன வழிமுறை கொடுத்தார்? மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் தாய்த்தை தொங்கு விடுகிறார்களோ அவர்கள் ஷிர்கான காரியங்கள் செய்தார்கள். நம்பிக்கை எல்லாம் அந்த இடத்துல இருக்கு. தாய்த்தம் போட்டு நாம் லெட்ரினுக்கு போறோம், பாத்ரூமுக்கு போறோம், மனைவியோடு சேர்றோம், எல்லாமே செய்யறோம். எல்லா தவறான வழிகள் நாம் கடைபிடிக்கின்றோம். இஸ்லாமியர்களே, நமக்காக இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் ஆகும். அவ்வளவு சுத்தமான மார்க்கம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான் இஸ்லாமியர்களே. ஆகவே இந்த சூரா நாம் ஓத தெரியவில்லை என்றாலும் நாம் இந்த சூரா அடிக்கடி கேட்க வேண்டும். இந்த சூறாவிலே என்ன கூறப்பட்டு இருக்கின்றது? ஏராளமான சிறப்புகள் இந்த சூறாவுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி இருக்கிறார்கள். அத்தனையும் சிறப்புகள் நாம் அதை அறிந்து நாம் சூரா பக்ரா அடிக்கடி கடையிலும் சரி இல்லத்திலும் சரி நாம் அடிக்கடி ஓட வேண்டும். அதற்காக வேண்டி வெளியிலிருந்து ஆளை கூப்பிட்டு காசை கொடுத்து அவர்கள் அந்த படிகாரம் மாற்றி விடுவார்கள். அந்த பலகை எல்லாம் மாற்றி விடுவார்கள். எத்தனை பலகைகள், அதில் சில நம்பர்கள் எழுதியிருக்கும், சில அத்தியாயங்கள் வசனங்கள் எழுதியிருக்கும். இப்படிப்பட்ட எல்லோ கலர்ல அட்டை மாற்றி விடுவது, இது எல்லாம் இஸ்லாம் கிடையாது. இது எல்லாம் இஸ்லாமிய செயல்கள் கிடையாது. இது ஒரு தவறான வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய ஈமானை இழிவுபடுத்துவதற்காக அனைத்து செயல்கள் இதெல்லாம். இதிலிருந்து நாமும் நம்முடைய சகோதரர்களும் நம்முடைய சகோதரிகளும் நம்முடைய இல்லமும் எல்லாமே சுத்தமாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இல்லத்திலே நாம் அதிகமாக திருக்குர்ஆனை ஓத வேண்டும். அர்த்தத்தோடு ஓதி அதில் அல்லாஹ் என்ன கூறி இருக்கின்றான், அந்த சட்ட திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒரு சிறந்த அடியானாகவும் சிறந்த உம்மத்தாகவும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஆக்குவானாக.
آمين. بارك الله لنا ولكم في القرآن المجيد ونفعنا إياكم بالآيات وذكر الحكيم إنه تعالى جواد كريم ملك رؤوف رحيم ربنا